இன்னும் 5 நிமிஷத்துல மார்க்கெட் ஓபன் ஆக போகுது. நீங்க உங்க லேப்டாப் ஆன் பண்ணி ரெடியா இருக்கீங்க. நீங்க ஒரு ட்ரேடர். இப்போ வரைக்கும் உங்க ட்ரேடிங் வாழ்க்கை மந்தமா தான் போயிட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கும் உங்களுக்கு வேற கெரியரே கிடைக்கலையா? சரி, உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல $100 பேலன்ஸ் இருக்கு. நல்ல வேலை, மொத்த பணத்தை லாஸ் பண்ணிருந்தா இப்பவே வீடியோ முடிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி பல தடவை மார்க்கெட் தோல்வியை பெருசா தந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் மார்க்கெட்டுக்கு எந்த குற்றம் நச்சியும் இல்ல. நீங்களும் எப்படியாச்சும் ட்ரேட் பண்ணி பணக்காரங்களான்னு பாக்குறீங்க. நான் மார்க்கெட் அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு பொறி கணங்கி பூமி வந்துருது தெரியுது. என்னடா போக்குறி திரும்ப வந்துட்டாரான்னு பாக்குறீங்க. ஆனா இல்ல, நீங்க தான் மார்க்கெட்ல அடி வாங்கிட்டு இருக்கீங்க. நல்லது, நீங்களும் அதை சும்மா விடுறதா இல்ல. நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பேசிட்டு இருக்கும் போதே உங்களை யார் ட்ரேட் எடுக்க சொன்னது? ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கணும். ஆனா அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. போதாததுக்கு கொஞ்சம் கூட பொறுமையும் இல்ல. லாஸ் பண்றதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. நீங்க லாஸ் ஆகாம இருக்கணும்னா முதல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவசியம் இல்ல. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சாலும் அது லாஸ் ஆக தான் போகுது. அதுக்கு பதிலா நீங்க வேற ஒரு தந்திரத்தை கையாளணும். இல்லைன்னா மார்க்கெட் உங்களை பதம் பார்த்துடும். முக்கியமா எப்ப ட்ரேட் எடுக்க போறீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்க, எப்ப ட்ரேட க்ளோஸ் பண்ண போறீங்கன்றதுலாம் கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமா நியூஸ் டைம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மன்னிச்சிடுங்க, கை தவறி ட்ரேட் எடுக்கிறது லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. ட்ரேடிங்ல எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆஃபர் ரெடியா இருக்கு. அதனால ஒவ்வொரு ட்ரேடும் கவனமா எடுக்கிறதா உங்களுக்கு நல்லது. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. சில நேரங்கள்ல அதுவும் உங்களுக்கு விபூதி அடிக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஓபன் ஆகி சில மணி நேரம் ஆச்சு, ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கல. ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர், பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்றதுக்கு மார்க்கெட்ல நிறைய ஐட்டங்கள் இருக்கு. மெதுவா சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம்னு போறீங்க. சார்ட் அனாலிசிஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்குது. அதோட நெக்ஸ்ட் ட்ரேட் 100% வின்னிங் ட்ரேட்னு உங்களுக்கு தோணுது. ஸ்கிரீன் ஃபுல்லா ஏகப்பட்ட கோடுகள் வரைறீங்க. டெலிகிராம் குரூப் சிக்னல்ஸை விட இங்க ஏராளமான சான்ஸ் தென்படுது. நிறைய ட்ரேடர்ஸ் ஒழுங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம போட்டு பணத்தை கொஞ்ச நாளே மொத்தமா இழந்துடுவாங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு வந்தது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. வேகமா பணக்காரன் ஆகணும்னா நிறைய ப்ராஃபிட் எடுத்தாகணும். மெதுவா அடுத்த ட்ரேட் எடுக்க ரெடி ஆகுறீங்க. நீங்க போட்டு வச்ச கோட்ல ஒரு ட்ரேட்கான சான்ஸ் தென்படுது. பெருசா ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியல. உங்க சப்போர்ட் லைனும் டச் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. நீங்க உங்க மவுஸ்ல கை வச்சு ரெடியா இருக்கீங்க. மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி வேற வேல்யூ கேப்பை நோக்கி வருது. சரியா அந்த இடத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க. அது ரொம்பவே வேகமா டேக் ப்ராஃபிட் அடிக்குது. இதை ஃபாலோ பண்றதும் அவ்வளோ கஷ்டமா இல்ல. அடுத்த சில நாட்கள் இந்த பிளானையை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அதிக நேரம் மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்றதுலயே செலவிடுறீங்க. மிச்சம் இருக்கிற நேரத்துல ஸ்போர்ட்ஸ் காரோட விலையை செக் பண்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நீ பேசாம வேலையை விடு மச்சான், நான் உன்னை பணக்காரன் ஆக்குறேன்னு புளிப்பு காட்டுறது, ரூம்ல இருந்துகிட்டே எங்கேயோ இருக்கிற தங்கச்சியை கூப்பிட்டு ஃபேன் போட சொல்றது, என்னதான் ஊருக்கு பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான். சார்ட் அனாலிசிஸ் பண்றது விட்டுட்டு சில நாட்களாவே இப்படி கொழுப்படுத்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. சில நாட்கள் நல்லாவே ப்ராஃபிட் வந்ததால உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்த பயம் போயிடுச்சு. எப்படியும் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில அதிகளவான அமௌண்ட்ல ட்ரேட் எடுக்கிறீங்க. ஆனா இந்த தடவை காத்து உங்க பக்கம் வீசல. இத்தனை நாளா நீங்க சேர்த்து வச்ச ப்ராஃபிட் எல்லாம் இல்லாம போறத பாக்குறீங்க. பிரைஸ் மூவ் ஆகுறத பாக்குறப்ப உங்க மனசு படபடான்னு அடிச்சுக்குது. பயத்துல கடிச்சு கையில நகமே இல்ல. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ்க்கு பக்கத்துல ரொம்ப நேரமா நின்று கபடி ஆடிட்டு இருக்கு. உங்க ஹார்ட் மெடிக்க போற மாதிரி உணர்றீங்க. சேர் மேல எரி குண்டின்னு இருக்கீங்க. கேண்டன்ஸ வாயிலே ஊதி தள்ள ட்ரை பண்றீங்க. கடைசியில முடியாம நீங்களாவே அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. நீங்க க்ளோஸ் பண்ண அடுத்த நிமிஷமே மார்க்கெட் நீங்க டார்கெட் பண்ண டேக் ப்ராஃபிட்க்கு போயிடுது. ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. அதை விட முக்கியமான சில விஷயங்களும் அவசியம். அதுக்கு முன்னாடி உங்க பலவீனங்களை பார்க்கலாம். உங்களால எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதிகளமான கேபிட்டல் இல்ல, எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது. நான் சொல்லல அந்த 10 பொருத்தம். கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட நல்ல ட்ரேடிங் பிளான் இருக்கு. போதாததுக்கு புதுசா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் கத்து வச்சிருக்கீங்க. நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு இப்ப சில மாதங்கள் ஆச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய ட்ரேடை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பெரிய ட்ரேட்னா பிரைஸ் அதிகமா வச்சு இல்ல, உங்க ரிஸ்கோட அளவை விட உங்க ரிவார்டோட அளவை அதிகமா வைக்கிறீங்க. இதனால நீங்க 10-7 ட்ரேட் லாஸ் பண்ணா கூட ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. அதை விட முக்கியமா நீங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ப்ராஃபிட் வந்தா எக்ஸைட் ஆகக்கூடாது, லாஸ் ஆனா டென்ஷன் ஆகக்கூடாது, ரிஸ்க அதிகமா எடுக்க கூடாது, ஸ்டாப் லாஸ மாத்திட்டே இருக்க கூடாது. முக்கியமா எங்க வந்த ப்ராஃபிட்டும் போயிடுமோன்னு பயந்து டேக் ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணக்கூடாது. எமோஷனை கண்ட்ரோல் பண்றது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்குது. அதை விட ட்ரேட் எடுத்துட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போறது ஈஸியா இருக்குது. மணிக்கணக்கா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா எந்த நோட்டிபிகேஷனும் வரல. திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பிரியா ஸ்வீட்டி சென்டர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டா. இன்னுமாடா இந்த ஃபேக் ஐடி வச்சுட்டு சுத்துறீங்க? பல மணி நேரமா காத்திருந்து சோர்ந்து போயிடுறீங்க. ஒரு வழியா உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. நீங்க உடனடியா லேப்பை ஆன் பண்றீங்க.
உங்க இதயம் துடிக்கிறத உங்களால உணர முடியுது. உங்க ட்ரேட் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. நல்லா செயல்பட்டீங்க. இப்படியே சில மாதங்கள் ஓடுது. இப்ப நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்ப உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. முன்னாடியை விட இப்ப நல்லாவே ட்ரேட் பண்றீங்க. எந்த எமோஷன்ஸும் உங்களை இப்ப பாதிக்கல. ஓரளவுக்கு நல்ல லாபமும் எடுக்கிறீங்க. கொஞ்சம் கேபிட்டலை ட்ரேட் பண்ணி வெறுத்து போன நீங்க பெரிய கேபிட்டலை ட்ரேட் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அதனால நிறைய பணத்தை கடன் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க லாபம் சம்பாதிக்கணும்னா முதல்ல கடனை திருப்பி கொடுத்தாகணும். ஆனா இப்ப உங்களால பழைய மாதிரி ட்ரேட் பண்ண முடியல. நிறைய ட்ரேட்ஸ் கண்ணா பின்னான்னு லாஸ் ஆகுது. போதுக்கு பேங்க்ல 108 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்குது. கடன்காரனோட கால்ஸ பயத்துல ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. உங்க ஃபேமிலி வேலை என்னாச்சு, ப்ராஃபிட் வந்துச்சான்னு கேட்டுட்டே இருக்காங்க. பதில் சொல்ல முடியாம இருட்டுல தனிமையில இருக்கீங்க. எப்படியாச்சும் கடனை கொடுத்து முடிக்கணும்னு ரிஸ்க் அதிகமாவே எடுக்கிறீங்க. அதனாலே லாஸும் டபுள் ஆகுது. இப்படியே போனா உங்க நிலைமை ரொம்ப மோசமாகிடும். அப்பதான் தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சு அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பத்தி கேள்விப்படுறீங்க. கடன் வாங்கி ட்ரேட் பண்றதை விட இது ரொம்பவே சேஃபா தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கடனா அடைக்கிறீங்க. ஃபண்டிங் வெப்சைட்ஸ்ல $5000 இருந்து $2 லட்சம் வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு ஆட்சி எடுத்து கொடுக்குது. ஆனா போன தடவை கடன் வாங்கி பல அடிகள் வாங்கினதுனால இந்த தடவை பெரிய ரிஸ்க் எடுக்காம $5000 அக்கௌண்ட்டை $60 கொடுத்து வாங்குறீங்க. ஆனா அதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னா நீங்க 2 சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். உங்களால அது ஈஸியா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க முதல் ட்ரேடே உங்க கால வருது. அடுத்தடுத்த ட்ரேட்லயே உங்க அக்கௌண்ட் உங்க கையை விட்டு போகுது. இத்தனை வருஷம் ட்ரேடிங் அனுபவம் இந்த ஒரு நாள்ல தரமாட்டமா போறத பாக்குறீங்க. ஆனா நீங்க மனசு தளர விடாம பல தடவை ட்ரை பண்றீங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசா தோத்து போறீங்க. ட்ரேடிங்ல லாஸஸ் இருக்கிறது சகஜம் தான். ஒரு நாள் பண்ற ப்ராஃபிட் சந்தோஷத்தை கொடுப்போம். ஆனா ஒவ்வொரு தடவையும் பண்ற லாஸ் தான் உங்களுக்கு ட்ரேடிங் பத்தின புரிதலை கொடுக்கும். ஆனா உங்க ஒவ்வொரு தோல்விக்கும் நீங்க கொடுக்கற விலை தான் ரொம்ப அதிகம். உங்க திறமைகளை நீங்க இன்னும் வளர்த்துக்கணும். சில மாதங்கள் தோல்விலேயே போகுது. இப்ப உங்களுக்கு இதுல ட்ரேட் பண்றது பழக ஆரம்பிக்குது. நீங்க பெரிய பணத்தை இதுல முதலீடாததால உங்களுக்கு பெருசா எந்த டென்ஷனும் இல்ல. உங்களால பல தோல்விகளை சமாளிக்க முடியுது. சில வேலைகளை நல்ல ப்ராஃபிட் கூட எடுக்க முடியுது. அப்படிதான் ஒரு நாள் நீங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. டவுன் ட்ரெண்ட்ல தரமான ஒரு செல்லிங் சான்ஸ். நீங்க சரியான நேரத்துல அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த ஒரு ட்ரேட்லயே உங்க சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்சம் மாசம் இந்த அக்கௌண்ட்டை வச்சு நல்ல லாபம் பாக்குறீங்க. இப்பெல்லாம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது சுலபமா இருக்குது. அடுத்தடுத்து நிறைய பெரிய அக்கௌண்ட்ஸோட சேலஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு நிறையவே கேபிட்டல் இருக்கு. அதோட ட்ரேடிங்ல நல்ல அனுபவமும் இருக்கு. நிறைய லாபம் சம்பாதிச்சு பிடிச்ச கார் வீடு வாங்குறீங்க. ட்ரேடிங் மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்றீங்க. உங்க சார்ட்ஸ் ஆன் பண்றீங்க. மார்க்கெட் ஓபன் ஆக 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்பெல்லாம் முன்ன மாதிரி லாஸ் ஆனா ஸ்ட்ரெஸ் ஆகல. ப்ராஃபிட் வந்தா எக்ஸைட் ஆகல. ஸ்டாப் லாஸ் அதே இடத்துல இருக்கு. பிளான்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. முக்கியமா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றீங்க. ரிஸ்க நல்லாவே மேனேஜ் பண்றீங்க. சொல்ல போனா ஒரு கேப்டன் கூல் தோனியாவே மாறிடுறீங்க. போதற்கு எடுக்கிற எல்லா ட்ரேடையும் நோட் பண்ணி வைக்கிறீங்க. இப்பெல்லாம் ட்ரேட் எடுத்துட்டு சார்ட் நீங்க கண்டுக்கிறதே இல்ல. ட்ரேடிங்கை பத்தி அதிகம் யோசிக்காம உங்க நார்மல் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்றீங்க.